Hello guys, welcome to the weekend சொல்லலாமா வீக்கெண்ட் எபிசோட் 12 o'clock ஆமா தாண்டிடுச்சு மேட்ச் வீக்கெண்ட் முடியறதுக்கு. வெல்கம் டு தி போஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் சி vs ஆர்சிபி. Hello guys, hi. ஹலோ. Let's Hello, kick into Smith the Squad. match. Yeah. Let's kick into the match. வைபவ் சூரியவன்ஷி இவனை யார் ஸ்டாப் பண்ண போறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பும்ரா, இன்னைக்கு ஏசல்வுட், வாட் நெக்ஸ்ட் தெரியல. இதுக்கு மேல பெரிய பெரிய போலர்ஸ் ஐபிஎல் இருக்காங்களானே தெரியல. ஸோ ஐ திங்க் இவன் தான் ஃபியூச்சர். இவன் மாதிரி ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம். இவனை விட பெட்டரான ஃபியூச்சர். ஸோ ஸ்டார்ட் வித் தட். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். இனிஷியல் தாட்ஸ் கைஸ் ஆஃப் தி மேட்ச். லைக் வேற வேற லெவல். ஒரு லைக் சின்ன பையன் வந்து மொத்த டீமையும் சாப்பிட்டான்னு சொல்லலாம். அதுல லைக் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் வேற லெவல் பேட்டிங். அவன் ஆக்சுவலி பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். அவன் அவுட் ஆனப்போ கூட லைக் இட்ஸ் நாட் அன் ப்ராப்ளம். ஆனால் அவன் ஆல்மோஸ்ட் லைக் 99, 97, 98 ரன்ஸ் அடிச்சுட்டு தான் வெளியே போயிருக்கான். லைக் ஓவரால் டீம் ஸ்கோர் சொல்லிட்டு இருக்கேன், 97 இருந்துச்சு. ஸோ அவன் லைக் எல்லா மேட்ச்லயும் எல்லா டீமையும் பொழக்கிற மாதிரி இன்னைக்கு ஆர்சிபியும் பொழந்து தள்ளிட்டான். ஸோ இட் வாஸ் really good seeing him batting in such way. So yeah, again, Yango, there's two names. First is of course in the batting ல நம்ம Patidar. Actually, I think Patidar ரொம்ப இடத்துல பார்த்தது இல்லை. He's playing. I think ப்ராப்பரா டெலிவிஷன் பார்க்குற மேட்ச்னா he plays only for RCB. I think அதை தவிர வேற எங்க விளையாடுதுன்னு நம்ம பார்த்தது இல்லை. பட் as a skipper he played a really fantastic now. ஸ்டார்டிங் எல்லாம் நினைச்சுட்டு நான் 10th ஓவருக்கு 85 86 தான் இருந்துச்சு ஆர்சிபி. போக 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 he he played words aren't enough to put up how brilliantly he played is now. And second, yes, வைபவ் சூரியவன்ஷி. பட் அது பிரஜல் சொன்ன மாதிரியே எல்லா ப்ரீமியம் போலர்ஸையும் அடிச்சுங்கிறான். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் எனக்கு இதாகும். நம்ம டீம்ல இருக்க பெரிய பெரிய போலர்ஸ் எல்லாம் அடிச்சுங்கிறாங்க. பும்ராவை உள்ள இன்னைக்கு புவனேஸ்வர் அடிச்சா, புவனேஸ்வர், அப்புறமா பும்ரா. I don't know, next in upcoming game, yes, ஏசல்வுட்டே அடிக்கிறான். ஏசல்வுட்டுக்கு அடி விழுந்துச்சு. 3 4 ஒரு 6 ஏதோ அடிச்சான். Yes, correct. But I wish the same he carries to the upcoming games. And also it is too early to tell that is a new upcoming big thing for India team. But we'll discuss more in today's session. Okay, I think let's quickly start with RCB's batting. So Phil Salt ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு அவனோட ஃபார்மே. எல்லா மேட்ச்லயும் இதேதான். இனிஷியல் ஸ்டார்ட் கூட கொடுக்கல ஃபர்ஸ்ட் பால். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். ஆக்சுவலி அதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லைக் ஃபில்சாட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆர்சிபியில் ஓப்பனிங்ல வந்து அவர் லைக் இப்போ ஆடின 3 மேட்ச்லயும் லைக் அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ லைக் ஃபார்முலா இல்லையா, லைக் என்ன ஆகுதுன்னு சரியா தெரியல. பட் இஸ் நாட் ஏபிள் டு கெட் ரன்ஸ் ஃபார் ஆர்சிபின்னு தான் தோணுது. மேபி என்னது அவர் பொசிஷன்ல வேற யாருக்கான ஆட வைக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஆர்சிபிக்கு இன்னொரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும்னு தோணுது. ஸோ அவளுக்கு லைக் இங்கே யாருக்கும் பெருசா இல்லை. லைக் பட்டிதாரு அப்புறமா வெங்கடேஷ் ஐயர் அவன் வந்து உள்ள வந்தான், அவன் நல்ல நாக் ஆடினான். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபினிஷிங்ஸ் இவ்வளவுதான். இல்லைன்னா ஸ்கோரே வந்திருக்காதுன்னு தான் தோணுது. நான் ஒரு பிளேயிங் 11 சொல்றேன் ஆர்சிபிக்கு. இது எப்படி இருக்குன்ற செக் பண்ணி பாருங்க. இவன் கோலி வந்துட்டு பத்திதார் கூட ஓபன் பண்ணிட்டோம். நம்பர் 3 வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை விட்டுட்டு நம்பர் 4 படிக்கல், நாட் பத்திதார். கோலி, படிக்கல், 3 வெங்கடேஷ் ஐயர், 4 பத்திதார். தென் லைக் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜிதேஷ் சர்மா இந்த மிடில் ஆர்டர்ல, கிருணால் பாண்டியா ஒரு ஸ்பின்னரு. நான் வந்து ஜேக்கப் டஃபியும் ஆட வச்சுட்டு, ஹேசல்வுட்டையும் ஆட வச்சுட்டு, புவியும் ஆட வச்சிட்டேன்னா ஸோ ப்ராப்பர் 3 bowlers. ரொமாரியோ ஷெப்பர்ட் எனக்கு எப்படியும் ஏதோ ஒன்று பண்ணிடுவான். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா சுயா சர்மாவை கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ திஸ் டீம் லுக்ஸ் லைக் எல்லாம் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேணும்னா வெங்கடேஷ் ஐயரை ஒரு ஆல்ரவுண்டர் மேல போட்டுக்கலாம்.
அந்த அபிநந்தன் சிங்கை தூக்கிடலான்னு தோணுது. பிகாஸ் அவன் ரொம்ப அடி வாங்குறான். 3 ஓவர்ஸ்க்கே 50 மேல வாங்கிட்டான். ஸோ அண்ட் டஃபியும் ஹேசல்வுட்டும் பூவியும் இந்த 3 பேரை தாண்டி அவங்க ஒரு 7 ஓவர்ஸ் அடிக்கிறதே கஷ்டம்னு தோணுது. ஸோ அந்த போலிங் லைனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்கன்னு தோணுது. Yeah, ஆமா இந்த I வேலைக்கும் நல்லா would இருக்கு. also agree with this. ஏன்னா ம். சால்ட் இது தேர்ட் மேட்ச் இன்னைக்கு ஆர்சிபி இது. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ஐ திங்க் சென்னை மட்டும் கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி விளாட்னா ஐ திங்க் ஹி ஹேஸ் டு ரெஸ்ட் ஃபார் சம் அப்கமிங் கேம்ஸ். ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அகைன் கோயிங் டவுன் ஃப்ரம் ம். bowling squadல I think Abhinand Singh, I didn't see anything happening. I think they gave him some 4 crores of 5 crores, if not wrong, corrections. அவனுக்கு ஏதோ இவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவ அடி வாங்குறது பார்த்தா டு பி ஆனஸ்ட் அபிநந்த் சிங்க்கு இவன் தான் நல்லா அடிச்சாரு. சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி. ஐ திங்க் they have to work on the squad completely. I think other than Hazlewood, Bhuvaneshwar Kumar, Hazlewood Nika வந்துக்கிறான், but still he picked 2 wickets. பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்தான். ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி ஷாக்கிங். பட் மற்றபடி ஐ விஷ் ஆர்சிபி நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் லைனப் ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் இஸ் எனி அப் அண்ட் டவுன். ஐ திங்க் த பிளேயர் ஹஸ் டு பி சேஞ்ச். இன்ஸ்டெட் ஆஃப் சால்ட் பட்டி அவங்க ஜேக்கப் பெத்தல் பெத்தல ஏன் ஆடிக்கணும். உட்கார வச்சிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. அதான் இன்ஸ்டெட் ஆஃப் சால்ட் அவங்க தே பெத்தல் பிலீவ் ஆடி இன் சால்ட். அதுதான் ப்ரோ வின்னிங் டீம்ல இருந்தால. ஸோ தே வாண்ட் டு ட்ரை ஃபியூ மேட்சஸ் வித் சால்ட்னு நினைக்கிறேன். இஃப் நாட் மேபி படிக்கல ஆடிட்டு சால்ட் 3ல ஆட வச்சிருவோம். சாரி, படிக்கல ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு பெத்தல 3ல ஆட வைப்பாங்க ஃபியூச்சர் மேட்ச்லன்னு தோணுது. பட் கமிங் டு டுடேஸ் கேம், ஐ மீன் பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே சால்ட் மிஸ் பண்ணிட்டோம். பட்டிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவனை போல. அண்ட் ஜிதேஷ் சர்மா நம்ம நியூஸ் கூட பார்க்கல அவ அப்படி வந்து அவ்வளோ சீக்கிரமா போவான்ட்டு. பட் குணால் பாண்டியா ஐ டென்ட் ஹேவ் மச் ஆஃப் ஹோப்ஸ். அவ ஐ திங்க் ஹீஸ் ஒர்க்கிங் மோர் ஆன் த நெட்ஸ்ல கேட்ட மாதிரி இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஆன் போலிங் வந்துட்டு. ஸோ அது தவிர ஐ திங்க் ஷெப்பர்டு, டேவிடு, அப்புறமா பட்டிதர், தென் அகேன் வெங்கடேஷ் ஐயர். I think Venkatesh Iyer, I think what I felt is இப்போ வெங்கடேஷ் ஐயர் வராம இருந்தா ஐ திங்க் ஆர்சிபி அவ்வளோ டார்கெட் வந்துக்காதுன்னு தோணுது. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவங்க இவங்களுக்கு எங்க டார்கெட் பத்தாம போயிடுமோ, சப்போஸ் பத்திதார் கெட்ஸ் அவுட், மேபி அவங்களுக்கு அந்த லான்ச் பேட் கிடைக்காது லாஸ்ட்ல அப்படின்னு ஆடிட்டாங்க அவங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு போலர் ஷார்ட்டா போயிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த கிருணால் பாண்டியா, ஹேசல்வுட் எல்லாம் விக்கெட் எடுத்தப்போ ஸ்ரீயாஷ் சர்மா வந்திருந்தானா மேட்ச் ஸ்குவீஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஜடேஜா அண்ட் ஜுரல் வர் த லாஸ்ட் ப்ராபபிள் பிளேயர்ஸ். ஏன்னா டானவன் பெரராலாம் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவ்வளவா அட்ஜஸ்ட் ஆகல இன்னும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருமே இருக்கல ப்ராப்பரா பேட்டிங். ஸோ 1 more wicket would have opened up the match properly. மேபி சுயாஷ் வந்திருந்தா அந்த கிரவுண்ட் வேற பெருசா இருந்துச்சு. ஸ்ட்ரேட் எல்லாம் கொஞ்சம் பெருசு. டிம் டேவிட் அடிச்ச அடியே தாண்டல எட்மேர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மேபி தே கூட வெங்கடேஷ் ஐயர் ஆடாம ஒரு 20 ரன் ஷார்ட்டா போயிருந்தா கூட 180 சேஸ் பண்ணிருக்கலாம் அவங்க சுயாஷ் சர்மாவை வச்சுன்னு தோணுச்சு எனக்கு. மேபி அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்களோட பேட்டிங் எனக்கு வைபவ் சூரியவன்ஷி அவங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு மேபி அவங்க 20 runs எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னு தோணுது. வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் தட்? அதான் லைக் I'll come back to Rajasthan's batting, but RCB batting lineup, I know it didn't do good. One bad game, they'll bounce back in upcoming games. But as if there is any changes to be made, definitely I agree that Salt from Abhinand Singh I mean they have to bench them and Bethel Adekino. And if there is any new face rather than Abhinand Singh, Shreyas Adekino. I think everything looks fine. And எங்கேயோ கொலாப்ஸ் ஆயிட்டாங்க பேட்டிங் வேணும். பட் ஐ திங்க் they'll bounce back in upcoming games. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு இதுல. லைக் இது வந்து லைக் குணால் பாண்டியா வந்து ஸ்பின்னரா இல்ல பவுலரா? எனக்கு இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க. அவன் ஜிதேஷ் சர்மா பவுன்ஸ் எங்க போகுது ப்ரோ? அவர் ஜிதேஷ் சர்மா வேற இன்டர்நெட் இதுல கேட்ட ஒரு क्वेश्चन நெக்ஸ்ட்ல ஹேசல்வுட் ரொம்ப பவுன்ஸ் அடிக்கிறானா, புவனேஸ்வர் ரொம்ப பவுன்ஸ் அடிக்கிறானா, டேய் அவங்க 2 பேரும் அடிக்க மாட்டாங்கடா, இவன் தான்
ஒரு படத்துல செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் வருவான் தெரியுமா, அந்த மாதிரி இவன் இந்த டீமுக்கு இவன் தான் செங்கல் சைக்கோ, எதாக எடுத்தாலும் எடுத்து அடிச்சிடுறான். அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் இவன் ஹெல்மெட் போடாம வந்துட்டான் இன்னைக்கு. நான் பயந்துட்டேன், அவன் பவுன்சர் கீன்சர் போட்டானா அடி வாங்கிட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இல்ல அவன் விக்கிறமா பவுன்சர் அடிச்சிருவா, அஷ்டு திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் ஐட்டா ஆட்டு அஷ்டு அப்படியே சரி பால் எங்க பால் வாபஸ் பண்ணுவோம் இன்னும் பொசிர் நல்ல அடிக்கும். வேலை எட்மயர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டான், ஹெல்மெட் போடாம வேற வந்துட்டு இருந்தான் அவன். நான் பயந்துட்டே இருந்தேன் மண்டை வேலை அடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எங்க வருது பால் அவனுக்கு அவன் ஸ்பின்னர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவன் ஸ்பின்னர். நான் பேரு செங்கல் சைக்கோ. செங்கல் சைக்கோ. That's all going ahead. Yeah, பேசலாம் இந்த மேட்ச் பத்தி. Okay, let's talk about RR's bowling. They started well. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 10 overs ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அவன் ஆர்ச்சர் பார்த்தான் எல்லா பாலும் 150ல விசில் வச்சிருந்தான். டே ஆஷஸ் இல்லடா இது ராஜஸ்தான் ஆர்சிபி மேட்ச். அவன் எல்லா பாலும் பவுன்சர் அடிச்சு ஐ திங்க் கோலி போய் யாருக்கும் ரொம்ப பெரிய பெரிய பவுன்சர்ஸ் வச்சான். அவன் ஃபர்ஸ்ட் அப்படியே திரும்பி வரலாம், சரி ஓய் சாரிடா போய் திரும்ப போலிங் போறான். அவன் ஐ திங்க் அது தவிர சந்தீப் சர்மா கூட ஸ்டார்டிங்ல அந்த 2 overs கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான் தான். அதுக்கப்புறமா யாரு பேர என்ன நம்ம பட்டிதர் எல்லா ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் 10 overs 12 overs ஆர்ஆர் bowling was really good. So the new phases are doing good. அப்புறமா பட்டிதர் எல்லாரையும் ஓகே வை நமஸ்தே என்னன்ட்டு எல்லாருக்கும் கூட்டா வாபஸ். மேபி இப்படி கூட இருக்கலாம், மேபி ரெயின் வந்ததுனால கொஞ்சம் பிக்சர் ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இவங்க பால் ரொம்ப மூவ் ஆயிட்டு இருந்துச்சு ஆர்ஆர் போடும்போது. பட் ஒன்ஸ் அந்த 10-12 overs ஆனதும் பிச் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, பேட்டிங் ஈஸி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்தப்போ கூட பால் எல்லாம் ஸ்விங்கே ஆகல. ஆக்சுவலி புவனேஸ்வர் குமாருக்கு ஸ்விங் ஆகல, யாருக்குமே ஸ்விங் ஆகல, ஈஸியா ஆடிட்டாங்க. ஸோ மேபி அந்த டாஸ் கூட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. Correct. Okay, let's move on to RR's batting. Other than Vaibhav Suryavanshi, பேசுங்க. Dhruv Jurel, I mean, I can say, I think ரொம்ப வைபவ் சூரியவன்சியை ரொம்ப ப்ரொமோஷன் பண்றது வேணாம். ஐ திங்க் அவன் ஐபிஎல் மட்டும்தான் பிளேயர். அவன் ஐ திங்க் if he goes to western countries like England, நம்ம ஏஷியா கண்ட்ரி ஆஸ்திரேலியாக்கு போனா ஹேசல்வுட் நெச்சிருவான், டே நீ வாடா நீ என்ன கவர்ஸ்கர் ட்ரோஃபிக்கு அங்க நான் காட்டுறேன் யாரு இருக்கு. பட் ஜோக்ஸ் சூரியவன்சியா he played good, but he took an advantage of power play. அவன் இதுலலாம் அடிக்கிறதுக்கே போல, பவர் பிளே தான் ரொம்ப அடிச்சான். ஐ திங்க் ஐ திங்க் இந்த லாஸ்ட் 4 games பார்த்தா பவர் பிளே மட்டும் தான் விளையாடினான் அவன். அது தவிர இல்ல 20 balls இல்ல 3 matches 20 balls தான் ஆடி இருக்கான். இன்னைக்குதான் கொஞ்சம் அதிகமா ஆடிட்டான், 30 balls சம்திங். அந்த டக் அவுட் பார்த்தா, ராஜஸ்தான் டக் அவுட் பார்த்தாங்க, சங்ககாராவை பார்க்கணும் யாரும் மீன் பண்ணி, டேய் நான் கிளாஸா விளையாடுறான்னா இவன் தூக்கி விஸ்வச்சுங்கிறான். அவனும் அவுட் ஆயிட்டு யாரும் சங்ககாரா பக்கத்துல உட்காரல, வேற யாரு கூட உக்காந்துக்கிறாங்க. அவனும் நான் அடிக்கிறது நான் சொல்லுந்தேன்னா நீ என்னாச்சு சங்ககாரம் ரியாக்ஷன் பார்க்கணும். இந்த டக் அவுட்ல பாக்குற டைம்ல எல்லாம் ஓவன் பத்திங்கிறான். இவன் மட்டும் சங்ககாரா மட்டும் தான் இப்படி உட்காந்து முடிச்சுங்கிறான். நான் என்ன கிளாஸா விளையாடுறேன் இவன் என்ன பண்ணிங்கிறான். பட் அவன் பவர் பிளே மட்டும் தான் இது பண்ணான். பட் அக்கார்டிங்லி ஓவரால் கேம் பார்த்தா த்ரூ ஜுரல் ஆக்சுவலி பிளேட் குட். ஆக்சுவலி ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுன்னு அவன் தான் இன்னைக்கு ஹேசலுக்கு பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணான். பட் அட் த சேம் டைம் இவன மாதிரி வீசல வைபவ் சூரியவன்சி மாதிரி. பட் இன் ஓவரால் டுடேஸ் கேம் பார்த்தா ஐ திங்க் த்ரூ ஜுரல் ஆக்சுவலி ரியலி பிளேட் வெரி குட் நவ். தட் வாஸ் கிளாஸ். ஆமா, அந்த பாயிண்ட்ல மேபி த்ரூ ஜுரல் விக்கெட் கொடுத்திருந்தானா மேபி கேம் கொஞ்சம் டர்ன் ஆயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ரியான் பராக், எட்மயர் எல்லாம் வந்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு டீப்பா போயிருக்கவே 18 ஓவர்ஸ்ல தான் மேட்சை முடிச்சாங்க. மேபி இவங்க எல்லாம் சென்சிபிளா ஆடி இருந்தா ஒரு 15 ஓவர்ஸ்ல முடிச்சிருப்பாங்க அது. ஏன்னா ஆல்ரெடி 10 ஓவர்ஸ்லயே 130 135 சம்திங் இருந்தாங்க அவங்க. மேபி நெக்ஸ்ட் 5 ஓவர்ஸ்லயே முடிச்சிருக்கலாம் மேட்ச் அவங்க நினைச்சா. பட் ரொம்ப டீப்ல எடுத்துட்டு போனாங்க. ஸ்டில் 2 ஓவர்ஸ்ல ஜெயிச்சாங்க. பட்
பெருசா ஆர்சிபி போலிங்ல ஏதாவது சொல்ற மாதிரி இல்ல. ஹேசல்வுட் ஸ்டார்டட் வெல்னு தோணுச்சு. பட் அவனுமே லாஸ்ட்ல ஐ திங்க் 44 ஏதோ ஆச்சு, அடி வாங்கிட்டான் அவனும். எனக்கு எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா எல்லாருமே shock அடி ஆச்சு? வாங்கினாங்க ஆர்சிபி போலர்ஸ்ல. எனக்கு ஷாக்கிங் என்ன தெரியுமா, நம்ம பேசுற மாதிரி எஸ் ஆர்சிபி ஹஸ் வெரி குட் லைன் ஆஃப். டீம் டேவிட் எதுக்கு போலிங் போட்டான்னு தெரியல. அவன் ஏதோ Question. அது ஆஃப் அவன் ஸ்பின்னர் வைபவ் சூரியவன்ஷி ஏதோ ஒரு மிஸ் டைம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போட்டான். ஆனா ஒரு பால் மிஸ் டைம் ஆயிடுச்சு, போட்டான். ஆல்மோஸ்ட் பவுண்டரி ஜஸ்ட் சால்ட் கேட்ச் புடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன் அதை. அது பவுண்டரியில கேட்ச் மிஸ் வச்சது. பட் அதான் எனக்கு டீம் டேவிட் போலிங் போட்ட வந்தா அது ஷாக் ஆச்சு. பட் யா ஐ திங்க் அதாவது வந்து ஆர்சிபி போலிங் நல்லா தான் இருக்கு. பட் அந்த அவன் பேர் அபினந்த் சிங் தம்பி சேருக்கு ரெண்டு கேம் உக்காந்து நல்லா பாரு. இல்ல போலிங் இந்த இங்கதான் போடுறேன். அடுத்த மேட்ச் மும்பை மேல மட்டும் ஆடிடு, அதுக்கப்புறம் ஆடாது நீ. எங்களுக்கு வேணும் அவனை விட்டு. அவனுக்கு என்ன தெரியுமா, இப்போ இல்ல தினேஷ் ஹைலைட் கார்த்திக் ஒன்று பண்ணிட்டு டேய் நெட்டு. எனக்கு அபினந்த் சிங்கை பார்த்து யாரை தெரியுமா ஞாபகம் வருது, பேக் இன் 2018-17 உமேஷ் யாதவ் ஞாபகம் வருது ஆர்சிபில கரெக்ட். போடுறதுல. ஒரு வாட்டிக்கு போய் அந்த ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு டேய் டார்கெட் 126 1212 டார்கெட் நீ போடுறதுன்னா பண்ணிட்டு இருக்குன்னா. அதுல வேற அவ வாங்குறது பவுண்டரிஸ் அபினந்த் சிங். நம்ம ஜோக்கா பேசுங்கிற இல்லன்னு இல்ல, பட் அவன் பெர்ஃபார்ம் பண்ணது சம்திங் ரிடிகுலஸ். ஒரு மேட்ச் ஓகே, 2 மேட்ச் ஓகே, இன்னும் எல்லா மேட்சும் அடியும் வாங்குறா. அவ கேட்ச் பிடிக்கிறான் எனக்கு ஓகே. தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டான், ஆட வைக்க மாட்டாங்க அவனை. நெக்ஸ்ட் மேட்ச் வேணா ஆடினா வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடவாடான்றீங்களா? இவரு பாரு இவரு ஏன்னா மும்பை காரன் யோசிச்சு பாரு, நெக்ஸ்ட் இப்போ மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்ல மும்பை மேல பிருத்வி ப்ரோ சொன்ன லைன் அப்ல வந்தாங்கன்னா யோசிச்சு பாரு எப்படி இருக்கும். இல்ல ஐ நல்லா திங்க் இருக்கும். Abhinand Singh should focus on batting rather than bowling. So Dinesh Karthik should use some அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு, ஆனா நீ கொஞ்சம் பேட்டிங் லைனை பாரு, உன்னை நம்ம 12th மேனா பொறுத்து ட்ரை பண்றோம். ஐ மீன் இந்த மூமெண்ட் புவனேஸ்வருக்கு யார் லாஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு ஆர்சிபில வருது? இப்ப நாட் ராங் ஷயூஸ் சர்மா புவி தான் நினைக்கிறேன் லாஸ்ட். இப்ப சுயாஷ் இன்னைக்கு நாட் ராங் ஆடல. புவி தான் ஐ திங்க் லாஸ்ட் புவி வருது. தான், புவி லாஸ்ட் ஹேசல்வுட். புவி தான் 11th லாஸ்ட். தினேஷ் கார்த்திக் மூவி அவுட் ஆன நெக்ஸ்ட் நீ தான் போகணும்ட்டு அபினந்த் சிங் ஆடி அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அபினந்த் சிங் ஐ மீன் ஆன் சீரியஸ் நோட் எஸ் அபினந்த் சிங் ஆமா ஆமா, அவன் நல்லா பேட்டிங் ஆடுவான். மும்பை மேல கண்டிப்பா ஆட வைக்கணும் அவனை, ஏதோ பண்ணி ஆட வைக்கணும். பேட்டிங் வேணா ஆடியே கூட்டம் நம்ம பார்க்கலாம் அவனு. பட் சீரியஸ் நோட் வேணாம் அவங்களுக்கு, வேணாம் சப்போர்ட் கூட. ஐ திங்க் அதர் இவனை பார்த்தா ஆஃப்டர் அபினந்த் சிங் சப்போர்ட் கூட அவ்வளவுதான். அவனும் வரான், மலிங்கா மாதிரி ட்ரை பண்றான், அடிவான். பத்தியா ஐ திங்க் மற்றபடி புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், ஹேசல்வுட், ஷயூப் சர்மா அண்ட் இந்த லெஜண்ட் நம்ம ஏன்னா அவன் பேர் என்ன சொன்னீங்களே, செங்கல் சேகர். செங்கல் சேகர். நம்ம குர்னால் பாண்டே எல்லாம். ஐ மீன் குர்னால் பாண்டே போலிங் வந்தா 2 6 வாங்குவோம், அதே மாதிரி 2 விக்கெட் எடுப்பான். நீ நியாயமா சொல்லு. இல்ல நீ மன்சாட்சியா நீ ஒரு போலர் தானே, டென்னிஸ் போலர் தான், ஆனா நீ ஒரு போலர் தானே, அந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறது நியாயமா? நீ சொல்லு. பவுலர்னு வந்துட்டு சக்கு த்ரோ பண்ணாலே இன்னும் ஆர்கியூ பண்றீங்க. அவன் ஸ்பின்னர் பவுன்சர் போட்டுங்கிறான். பிருத்வி ப்ரோ சொல்ற மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன்ல ஹிட்மார் ஹெல்மெட் இல்லாதான் வந்து நின்னா அந்த நம்ம அந்த கான்பிடன்ஸ் நம்ம சல்லுக்கு அடிக்கணும். வந்தோடனே அவன் இப்போ நீ மரியாதையா ஹெல்மெட் போடுறியா இல்ல அவுட் ஆகுறியான்னு அவனோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தா கையில கொடுத்துட்டு ஏதோ வேணா போடான்ட்டு கேஷ் கொடுத்துட்டு போனான். ஏன் ஆஸ் அ இது இது பண்ணி பார்த்தா அவனோட ஏன்னா டெசிக்னேஷன் என்னன்னு தெரியல. ஆஸ் அ போலர் ஃபாஸ்ட் போலரா, ஸ்பின்னரா, ஆஃப் கட்டரா, அது என்னன்னு தெரியல. பட் ஏதோ எப்படியோ வந்து விக்கெட் எடுத்துறான் அவங்களுக்கு, அது போதும் அவங்களுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு 30-35 ரன்ஸ் கொடுத்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தா போதும்டா நீயே அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துறாங்க அவனுக்கு. அது எனக்கு என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் அப்கமிங் கேம்ல இது ஒரு மீமா பார்த்தேன். இருக்கு குர்ரான் பாண்டியா போலிங், ஹார்திக் பாண்டியா பேட்டிங் தான். விராட் கோலி போயிட்டு போய் அவன் மண்டை ஓடிடா, குர்னால் பாண்டியா என்ன சொல்றேன் மறுபடியும் அவன் மண்டை ஓடி அவன் என் தம்பிடா மண்டை ஓடுறா, நீ போலிங் போடுறா. அதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா சர்காஸ்டிக்கா இருந்துச்சு. பட் யா குர்னால் பாண்டியா இஸ் ஆக்சுவலி டூயிங் குட் ஃபார் ஆர்சிபி. ஹி இஸ் ஒன் ஆஃப் த கீ bowler ஃபார் ஆர்சிபி. மற்றபடி அர்ஷத் அவன் பேரு அதே ஏன்னா அவன் பேரை மறந்துட்டு நான் என்ன சிங் அவன் பேரு ஏதோ ஒரு சிங்கு, அபிநந்தன் சிங்.
அபிநந்தன் சிங் அவனை உக்காரிச்சிடலாம். ஆனா நீ மட்டன் மேட்ச் பாரு, அது தவிர சால்ட். பட் ஆக்சுவலி ஆர்ஆர் நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. 4 மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆர்ஆருக்கு ஒரு ட்ரபிள் என்னன்னா, அவங்களுக்கு குவாஹாட்டில முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவங்க ஜெய்ப்பூருக்கு தான் போகணும். அவங்களோட 4 ஹோம் கேம்ஸ் குவாஹாட்டி ஓவர். நெக்ஸ்ட் 3 ஹோம் கேம்ஸ் ஜெய்ப்பூர்ல இருக்கு. லாஸ்ட் இயர் டெல்லி வந்துட்டு இதே ப்ராப்ளம் ஆச்சு. விசாகப்பட்டினம்ல ஆடிட்டு இருக்கும்போது நல்லா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஒன்ஸ் அவங்க டெல்லிக்கே வந்துட்டு ஃபுல்லா ஃபிளாப் ஆயிடுச்சு. டோர்னமெண்ட்ல டாப் 4லயே குவாலிஃபை ஆகல அவங்க ஒரேடியா. இனிஷியல் ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் ஜெயிச்சுட்டு. ஸோ சேம் ப்ராப்ளம் இவங்களுக்கும் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இவங்களோட 4 கேம்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இவங்க நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் ஜெய்ப்பூர்ல தான் இவங்க ஹோம்ல ஆட போறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு. ஆர்சிபிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சுன்னா, இப்போ மேட்ச் முடிஞ்சது 12 மணிக்கு. ஆல்ரெடி நெக்ஸ்ட் டேல தான் இருக்காங்க அவங்க. ஸோ ஒரே நாள் தான் ரெஸ்ட். மறுபடியும் சண்டே நைட் அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ், டிராவல் எல்லாம் கொஞ்சம் பெட்டிக்கு என்ன வேணா இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாது. ஹேசல்வுட் வேற இன்ஜுரியில இருந்து வந்திருக்கான். ஸோ இட் குட் பி அ ப்ராப்ளம் ஃபார் தெம் ஆல்சோ. ஏன்னா அவங்க அஸ்ஸாம்ல இருந்து பாம்பேக்கு டிராவல் பண்ணோம். பிளஸ் ப்ராக்டிஸ் செஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மேட்ச் வேற இருக்கும். ஸோ இதெல்லாம் 24 ஹவர்ஸ்லேயே நடக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு ஃபெட்டிகா இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ இட் வில் பி குட் இந்த ஃபைட். ரெஸ்ட் ஏதோ வேணாம்ப்பா, எங்களுக்கு எந்த ரெஸ்ட்டும் வேணாம். ஒழுங்கா அவனு ஆல்ரெடி அபிநந்தன் ஒரு சிங் வாரம் ரெஸ்ட் சால்ட்டை எடுத்துட்டீங்க. உட்காரிச்சு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துருக்கிறோம். ரொம்ப ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது என்னன்றது எக்ஸாம் ஹாலிடே, ஸ்டடி ஹாலிடேஸ் ஆயிடுது. ஒன்னா ரெஸ்ட் வேணாப்பா, அபிநந்தன் சிங் அவ்வளோ ரெஸ்ட், சால்ட் அவ்வளோ ரெஸ்ட், பெத்தல் ஆடி வாங்கோ, இன்னொரு தேடி ரெஸ்ட் பவுலிங் லைனப் ஆட் ஏன்னா பண்ணுங்க. பெத்தல் தான் செமிஃபைனல் வாங்கடேல அடிச்சான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வாங்கடே. ஸோ அவங்க அதை கூட யோசிப்பாங்க. அவங்க எல்லாம் யோசிச்சு செஞ்சுரி வைக்கணும். அடிச்சான். ஆர்சிபிக்காரங்க நம்ம டிகே பாஸ் என்ன யோசிச்சு நெக்ஸ்ட் அப்கமிங் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் ஃபார் ஆர்சிபி ஃபார் But at the அப்கமிங். same time ஆப்போசிட் டீம் மும்பை இந்தியன்ஸ் கூட தோத்துருக்காங்க. ஸோ அவங்க மேபி இந்த மேட்ச் ஜெயிச்சாவணுன்ற கம்பேக்ல கூட வருவாங்க பாய்ஸ். அது நம்ம ப்ரிவியூல பேசலாம். சாட்டர்டே சண்டே மேட்ச் ப்ரிவியூஸ்ல பேசலாம். அது மேட்சப்ஸ் அப்போ பேசலாம். I think we have pretty much covered the post-match preview of it. Vaibhav again dominated the big team. Last time Mumbai na இந்த வாட்டி RCB. ஸோ அவன் தான் இந்த கேம் சேஞ்சரா இந்த 2 பேர் டீமுக்கு நடுவில். ஸோ he was a difference தான் தோணுச்சு. I think we have pretty much spoke about all the phases of the match ன்னு தோணுது. Let's quickly do a preview on Saturday's matches. So I think afternoon வந்துட்டு ஹைதராபாத் இஸ் பிளேயிங். ஹைதராபாத் யார் கூட விளையாடுறாங்க? பஞ்சாப். ஓகே, ஹைதராபாத் இஸ் பிளேயிங் பஞ்சாப் அட் பஞ்சாப்ஸ் ஹோம் கிரவுண்ட். ஆஃப்டர்நூன் மேட்ச். ஈவினிங் மேட்ச் வந்துட்டு சென்னை டெல்லி அட் சேப்பாக். So let's start first with a quick preview of afternoon match, Hyderabad and Punjab. So Hyderabad is second I think afternoon match நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கும் ஆஃப்டர்நூன் தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். And this is not Punjab pitch, bro. This is yeah, if I'm not wrong, Punjab is the correct. அங்கதான் முல்லன்பூர் தான் நினைக்கிறேன். முல்லன்பூர்ல தான் ஆடுறாங்க. So what are you expecting from this match? I mean, that's what பஞ்சாப் ஏதோ பேச மாதிரி இல்லை. அங்க எல்லாம் நார்மலா பெஞ்சது. ஏன்னா அங்க நம்ம இட்ஸ் ஐ கேன் ஆல்சோ டெல் தட் திஸ் டீம் இஸ் ஆல்சோ டாமினேட்டிங் top 4. They are not focusing on being in top 4. They're focusing on to finish up in top 2. Yeah, I think எல்லாமே நல்லா போகுது. I mean, Punjab, if I have to tell something, it's definitely batting தான். So they have to நல்லா தான் பண்ணுது, but somewhere they might get collapse in tomorrow's game. And bowling lineup கூட it's a new thing, but still they're doing good. When it comes to SRH, நம்ம bowling lineup தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா நம்ம வருண் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ், I think they're giving all the matches 200+ targets தான். பட் லாஸ்ட்ல பார்த்தா அந்த வருண் ஐ மீன் ஃபர்ஸ்டேன்ற மாதிரி தான் ஆடிச்சுங்கிறான். ஸோ யா, லுக்கிங் ஃபார்வர்ட் இன் டுமாரோஸ் கேம். Okay, so Abhishek Sharmaவோட ஹோம் கிரவுண்ட் வேற. So let's quickly talk about SRH batting also.
ஸோ நாளைக்கு ஃபயர் பண்ணுவாங்களா? எனி ஹோப்ஸ் பிரஜுவல்? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபயர் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் ஒரு கேப்டனோட இன்னிங்ஸ் கூட பார்க்கலாம் இஷான் கிஷாந்தன் கூட எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாளைக்கு லைக் இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு ஹைதராபாத் சைடில் பேட்டிங்ல யார் ஆடுவாங்கன்னு தோணுதுன்னா, ஒன்று அபிஷேக் சர்மா, இன்னொன்று இஷான் கிஷான். ஃபாரின் பிளேயர்ஸ்ல லைக் டிராவிஸ் ஹெட், இவங்க ஆடுவாங்கன்ற ஒரு இருக்கு. இவங்க காம்பினேஷனை லைக் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வரும்னு தோணுது. ஓகே. அண்ட் இவங்க சைடுல இருந்து பஞ்சாப் சைடுல இருந்து தேர் ஆல்ரெடி பஞ்சாப் வந்து லைக் ஆல்ரெடி இல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரை யாரை எக்ஸ்பெக்ட் பண்றேன் நாளைக்கு அடிப்பாங்க? இம்பாக்ட்ஃபுல்னா அகெயின் ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்லுவேன். ஸோ அவரோட ஒரு பெரிய இன்னிங்ஸ் நான் பார்க்கணும். லைக் ஆடுறாரு, பட் அது ஸ்ரேயஸ் ஐயரா, ஸ்ரேயஸோட பேட்டிங் கொஞ்சம் இல்லை, பட் அவர் அந்த கொண்டு வந்தாருன்னா அவரோட இம்பாக்ட்ஃபுல் கேம் பார்க்கணும்னு இருக்கேன். ஸோ அவர் இம்பாக்ட்ஃபுல் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் அபவுட் டுமாரோஸ் மேட்ச், ஹூ இஸ் கோயிங் டு ரைஸ் அப், பஞ்சாப் ஆர் ஹைதராபாத்? ஐ ஃபீல் அகெயின் ஹைதராபாத். ஓகே, ஹைதராபாத். ஓகே, அப்போ பஞ்சாப் அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ் நாளைக்கு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்றோம். ஓகே, மது, ஹூ ஆர் யுவர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ? ஐ திங்க் நீ மியூட்ல இருக்க. Sorry. So yeah, Punjab to pata, I mean they're already dominating. So பெரிய players if at all have to talk, Shashank Singh. If I'm not wrong, அவங்க அது ஹோம் கிரவுண்டா இருக்குது. So Shashank Singh and Iyer. And yeah, I mean overall pata, I think Punjab will definitely win tomorrow. Impactful players are Shreyas Iyer, அப்புறமா Shashank Singh. ஓகே, அண்ட் ஹைதராபாத்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து கிஷன் and Kishan தான். மற்றபடி if it is one other player, head Travis, I don't think so. Tomorrow நாளைக்கு அபிஷேக் சர்மா ப்ரெஷரா இருக்கலாம் நாளைக்கு. If it goes good, it is, I mean, it's really nice thing, good thing. But I don't think so. Other than, and compared to others, I feel Travis Head and Ishan Kishan might go big tomorrow. Okay, predictions for tomorrow, Hyderabad or Punjab? Definitely Punjab. Okay, ஸோ நான் வந்துட்டு ஐ திங்க் நாளைக்கு அபிஷேக் சர்மாக்கு படுன்னு ஃபீல் பண்றேன். மேபி டு கீப் த கேம் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நாளைக்கு அபிஷேக் சர்மா ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் ஃப்ரம் பஞ்சாப் எனக்கு யுஜேந்திர சஹல். ஸோ நான் அவனை பேக் பண்றேன் அவங்க டீம்ல இருந்து. ஸோ தீஸ் ஆர் மை டூ இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ. எனக்கும் ஹைதராபாத் ஜெயிக்கணும்னு, பிகாஸ் அப்போதான் காம்படிஷன் கொஞ்சம் டைட் ஆகும்னு தோணுது. பஞ்சாப் வின்ஸ் ஆல்ரெடி ஆர்ஆர் மாதிரி அவங்களும் டாப் 2ல உட்காந்துருவாங்க. ஸோ அந்த டேபிள் கொஞ்சம் ஃபைட் இருக்கணும்னா ஹைதராபாத் ஷுட் வின் அண்ட் பஞ்சாப் ஷுட் ஃபேஸ் தர் ஃபர்ஸ்ட் லாஸ். ஸோ அப்போதான் கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் டைட்ல எல்லா மேட்ச் எல்லா டீம்ஸும் கொஞ்சம் ஈக்குவலா இதுவா இருக்கும்னு தோணுது. ஸோ ஜஸ்ட் டு சப்போர்ட் தட் ஐ எம் கோயிங் வித் ஹைதராபாத் ஃபார் டுமாரோ ஆஃப்டர்நூன் மேட்ச். Okay, add one more point. I'm sorry to interrupt. I want to add one more point. Yes, I want even Hyderabad to win, as you mentioned. Prithvi bro சொன்ன மாதிரியே, I mean, tables கொஞ்சம் இதாகும், சேஞ்சஸ் ஆகணும். பட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் பஞ்சாப் பீயிங் த ஸ்ட்ராங் சைட், ஸோ பஞ்சாப் மைட் வின். பட் யா, ஆஸ் பர் த நம்ம பேசுற மாதிரி, இஃப் ஹைதராபாத் வின்ஸ், யா, இட் வில் பி நைஸ். ஓகே, லெட்ஸ் ஹோப் they'll put up their best. So let's also quickly preview the evening match as well. That is CSK versus Delhi. Chepak மறுபடியும் சேப்பாக் போறாங்க. ஸோ இந்த வாட்டியாவது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாப்பா? பிரஜுவல், நீயே ஸ்டார்ட் பண்ணு. டெஃபினட்டா கரெக்ட் பண்ணி வருவாங்க. இப்போ அடுத்த மேட்ச்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவில் பிரேஸ் உள்ள வரான். ஸோ அவங்க வந்து அகில் லிசோனை உள்ள கொண்டு வரணும். கார்த்திக் சர்மாவை உட்கார வச்சுட்டு விரும்பு பட்டேல் Akhil Hussain in place of which foreigner? Foreign Matt Henry. Oh, Matt Henry விட்டுறியா? ஓகே, சோ அப்ப ஏன்னா ஓபனிங் bowler இப்போ யாரு? லாஸ்ட் இப்போ லைக் எப்படின்னா நியூசிலாண்டுக்கு போட்டான்னு சொல்றப்போ டெஃபினட்டா போட்டிருக்கான், இல்லைன்னு சொல்லல. பட் சென்னைக்கு அவன் லைக் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனோட அந்த ஸ்விங் வரும்போது. ஸோ லைக் இப்போ நம்ம லாஸ்ட் வேற டீம் பத்தி ரிவ்யூல கூட சொல்லிட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸ்ல எடுத்தோம்னா லைக் போல்ட்.
லைக் இவனும் அவனெல்லாம் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாதிரி சிமிலர் பவுலர்ஸ் தான். அவங்கள ஸ்விங் ஆச்சுன்னா டெஃபினட்டா வந்து விக்கெட்ஸ் பயங்கரமா வரும். ஸ்விங் ஆகவே மாட்டேங்குது அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும். அதனால லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் அவனை உட்கார வச்சு அக்கீல் ஹுசனை ட்ரை பண்ணாங்கன்னா, ஒரு சைடு அக்கீல் ஹுசன் ஸ்கோர் கம்மி பண்ணினே வருவான். ஸ்கோர் கம்மி பண்ணினே வரும்போது நூர் அகமதுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டுமே நூர் அகமதை பண்ண சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அது ஆர்சிபி சிஎஸ்கே கையில நிக்கும்னு எனக்கு தோணல. இன்ட்ரெஸ்டிங். I don't think நல்ல so. Matt Henry உட்கார வச்சதெல்லாம் it's a big thing because பட் அவங்க ஏன்னா Matt அக்கீல் Henry ஹுசன் கூட பவர் பிளேல போடுற பவுலர் தான். ஸோ இல்ல அவங்க ஆல்ரெடி இல்ல 3 Matt ஃபாரின் Henry பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சோ மேட் ஹென்ரியே ஆமா இன்வால்வ் பண்ணலாம், அக்கீல் இப்போ ஹுசைனையும் போட்டு ஆமா ஆடலாம் அவங்க. போடலாம் ஆடலாம் because Matt Henry உட்கார வச்ச I mean bowling lineup it will be really very bad collapsing because Matt Henry is only bowler பேசுற மாதிரி இருக்குது சென்னைக்கு. So, அது தவிர if I'm not wrong பிரேவிஸ் வந்தா யா பேட்டிங் lineup நல்லா தான் இருக்கு. I want see every time கரெக்ட் when கரெக்ட் அக்கா லைக் பேசுற மாதிரி மேட் ஹென்ரி தான் இந்த டீம்ல இப்போ ஒரு மெயின் பவுலர் அந்த டீம்ல கொஞ்சம் லைக் நேம் இருக்கிற பிளேயர் அப்படின்னா ஒரு பிரீமியம் பவுலர்னா நம்ம மேட் ஹென்ரின்னு சொல்லலாம். ஆனா லைக் இப்போ ஒரு டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ லைக் மேட் ஹென்ரிக்கு தான் அதிகமா அடியே வாங்கலாம். இப்போ பவர் பிளே முடியிறப்பவே இவங்க இப்போ ஆடின எல்லா அகேன்ஸ்ட் ஆடின டீம்லயே பவர் பிளே முடியிறப்பவே தேர் ஆப்போனன்ட் டீம்ஸ் ஆர் லைக் 60-70. ஸோ விச் இஸ் லைக் அவங்க எவ்வளோ புஷ் பண்ணாலும் இப்போ கலீல் அகமதா இருக்கட்டும், அவன் நல்லா போடுறான் இல்லைன்னு சொல்லலை. லைக் அவங்க மற்ற பவுலர்ஸ் எல்லாம் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஆப்போனன்ட் டீம் வந்து ஈஸியாக வந்து தேர் ஏபிள் டு ரீச் 200 வந்து. ஸோ இவங்க எவ்வளோ பெரிய பிக் டார்கெட் செட் பண்ணாலும் இவங்களுக்கு அடி உள்ளது. ஸோ இப்போதைக்கு என்னது சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டண்டா தேவையானது வந்து டாட் பால்ஸ் போட வைக்கிற பவுலரும் பிளஸ் இன்னொரு சைடு விக்கெட் எடுத்துட்டு இருக்கிற பவுலரும். இதுதான் அவங்களுக்கு இப்போ தேவை. அது ஒரு சைடு ஓகே உள்ள ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா சிஎஸ்கே சைடு தான் வின்னிங் மூமெண்ட் இருக்கும்னு தோணுது எனக்கு. okay Okay, I one mean that last is question very about true. CSK before ம். continuing. Will they ம். play both Prashant Veer and Karthik Sharma again, or they'll play one of them? I don't think so they'll make Karthik Sharma to play. பிரசாந்த் வீர ஆட வைப்பாங்க. ஏன்னா ஆட லாஸ்ட் வைக்கலாம் மேட்ச்ல yeah I also டெஃபினட்டா அவனாலதான் அவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்களே. Okay, okay. yeah நாளைக்கு எனக்கு அந்த ஒரு மீன் தான் ஞாபகம் வருது. என்னடா அங்க வீட்டுல அடிக்கிறீங்கன்ட்டு. பட் நாளைக்கு சென்னை ஜெயிக்கணும் ஆக்சுவலி தென் டிசி வினிங். பட் again yeah பேசலாம். Will go ahead with talking with the preview. Okay, DC, coming to DC also ஒரு லாஸ்ட் மினிட் டிசப்பாயிண்டிங் வின்ல இருந்து வராங்க. 1 ரன் அந்த மில்லர் அடிக்க முடியாத வின்ல இருந்து கம்மிங், அதுவும் ஹோம்ல அடி வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மேட்ச்? ஏதாவது பாசிட்டிவ் மொமெண்டமோட வருவாங்களா, இல்ல அந்த டிபீட்டோட இதை எடுத்து மைண்ட வச்சுக்கிட்டு வருவாங்களா? ஹவு அண்ட் டிசி இஸ் ஹேவிங் அ வெரி புவர் ரெக்கார்ட் அட் ஜேபாக் ஆல்சோ. ஸோ கன்சிடரிங் தட் வாட் மைண்ட் செட்ல வருவாங்க அவங்க? So yeah, I also have to put up this one word because DC has a good squad. I think போன மேட்ச் தோக்குற மேட்ச் எல்லாம் இல்லை. பட் yeah somewhere அவங்க செல் இருக்குல்ல நெக்ஸ்ட் மேட்ச். பட் yeah as history pastல பார்த்தா DC doesn't have good record in Chepak. So I hope they go with the same flow. Sorry, they might go with the same thing. But squad anything might happen. Squad பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு. So I don't think so there is any changes will happen DC's squad. But yeah நாளைக்கு சென்னை ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஆமா. Okay, so no squad changes ன்னு சொல்றீங்க. Prajul, you expect any squad changes in Delhi or you'll go with the same team? இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் கம் அப் வித் எனி ஸ்குவாட் சேஞ்ச். அவங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்குவாடே கரெக்டா இருக்கு. Okay. So let's quickly move to who will be the impact players. One from each team. Who will be the impact players? Impactful players. இந்த பக்கம் கேஎல் ராகுல், அந்த பக்கம் டெவில் பிரேவிஸ். Okay, okay. Madhu? So yeah, Delhi it's KL Rahul and Miller, Rizvi. இவங்க 3 பேர். I feel சென்னையில I want definitely one match. Come on Sanju, ஒரு கேம் நாளைக்கு நீ ஓபன் பண்ணிடுறான். நாளைக்கு ஒரு கேம் கொஞ்சம் புஷ் பண்ணா மேட்ச் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டுமாரோ சஞ்சு அண்ட் கைக்வாட். ஐ எம் நாட் ஷுர் அவர் என்ன பண்றாரோ. ஐ திங்க் அவரு wounded லைன்ஸ் சொல்றாங்க. பார்த்தா அவரே wounded-ஆ இன்னும் wounded-லே தான் இருக்காங்க அவங்க. பட் டுமாரோ சஞ்சு ஒன் கேம்
நாளைக்கு ஒரு மேட்ச் நீ விளையாடிடுற நாளைக்கு தூக்கி கொண்டாடிடுவாங்க நாளைக்கு சென்னைக்காரங்க. ஓகே, எனக்கும் நாளைக்கு நான் கோ வித் சஞ்சு. அபிஷேக் சர்மாக்கு சொன்ன மாதிரி நாளைக்கு ஐ சம்ஹவ் ஃபீல் இந்த ஆடாத பிளேயர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ ஐ எம் பிளேயிங் சஞ்சு. சஞ்சு ஒரு மொமெண்டம் பிளேயர். ஸோ ஒரு மேட்ச் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அவன். ஸோ அந்த மொமெண்டம் நாளைக்கு கிடைக்கும்னு லெட்ஸ் எக்ஸ்பெக்ட். ஸோ மை பிக் இஸ் சஞ்சு ஃப்ரம் சிஎஸ்கே. ஃப்ரம் டெல்லி அகேன் ஐ எம் பிக்கிங் சமீர் ரிஸ்வி. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கூகுளிக்கு அவுட் ஆயிட்டான். ஸோ அவன் சென்னையில தான் இருந்தான் லாஸ்ட் 2 years முன்னாடி. ஸோ இஸ் கமிங் பேக் டு சேப்பாக் அகேன் ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ஹி வில் ஹாவ் சம் திங்ஸ் டு ப்ரூவ் கமிங் பேக். ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். Okay, so these are my 2 players from each team. So let's go with quickly the prediction time. Whom are you guys voting for tomorrow's evening match? Delhi or Chennai? CSK. Chennai. Okay. Yeah, again, I want definitely Chennai to win tomorrow at 21st. But squad wise, Delhi stronger இருக்காங்க. So anything might happen. Delhi might break that streak in tomorrow's game. But I want Chennai to win tomorrow. ஓகே, நானும் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அகைன் சேம் ரீசன், அந்த டேபிள் கொஞ்சம் ஷேப் அப் ஆகி வரட்டும்னு சொல்லிட்டு. ஸோ தட் டெல்லி, பஞ்சாப் எல்லாரும் கொஞ்சம் அந்த மிடில் டேபிள்ல இருந்தாங்கன்னா, ஆர்சிபி இவங்க எல்லாரும் மிடில் டேபிள்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் டைட் ஆயிடும்னு தோணுது. இஃப் நாட் இவங்க எல்லாம் மேல போயிடுவாங்க. பஞ்சாப், டெல்லி எல்லாம் மேல இருந்தாங்கன்னா தென் அவங்கள கீப் அப் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். So I think even I'm going with CSK. So I think did we leave anything else? No, I guess. So I think we have done pre-match review for both the Saturday games. Hope this weekend ஒரு நல்ல மொமெண்டமா இருக்க போகுது. ஐபிஎல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. We are almost all teams have almost played 3 matches minimum. Almost 4 கூட ஆயிடுச்சு நினைக்கிறேன் few teams ஓடது. So I think very soon we'll be nearing the half of the tournament. So it will be interesting. இனிமேதான் சூடு பிடிக்க போகுது இன்னும் மறுபடியும். So I think we will come back with the post-match review of both the games tomorrow. So till then, see you guys. Good night. Bye bye. Good night. Bye bye.